ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை. ஏப்ரல் 21 அதாவது நாளைய தினம் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் உள்ள மறைந்திருக்கும் கரம் குறித்து சில வெளிப்படுத்தல்களை செய்ய முடியும் என ஜனாதிபதி அவர்கள் முன்னர் தெரிவித்திருந்ததாக பேராயரின் ஊடக பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த் பெர்னாண்டோ ஒரு செய்தி அலைவரிசைக்கு தெரிவித்திருந்தார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அதிகாரிகள் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை முன்னெடுக்கும் விதம் குறித்து தாம் திருப்தி அடைவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் அந்த பணி விரைவாக இடம்பெறுவதே இந்த துயர சம்பவத்துக்கு முகம் கொடுத்த கத்தோலிக்க சமூகத்தின் எதிர்பார்ப்பாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். கடந்த 5 வருடங்களாக ஏப்ரல் 21 நெருங்கும் போது மக்கள் நீதியை கோரி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதாகவும் இம்முறை அவ்வாறான ஏற்பாடுகள் எதுவும் இருப்பதாக தமக்கு தெரியவில்லை என்பதும் அவரது கூற்றில் வலியுறுத்தப்பட்ட மற்றொரு முக்கியமான விடயமாகும். அதேபோல ஈஸ்டர் தாக்குதல் குறித்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அருட்தந்தை ரொஹான் சில்வா ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்ட விடயங்களையும் ஆவணங்களையும் மக்களுக்கு சமர்ப்பிக்குமாறு கோருகிறார். இது குறித்த தகவல்களை அறிய மக்கள் மிகுந்த தேவையுடன் இருந்ததாகவும் மக்கள் எதிர்பார்த்தபடி விரைவாக விடயங்கள் வெளிவராவிட்டாலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் விதம் குறித்து தாம் திருப்தி அடைவதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ரவி செனவிரத்ன மற்றும் ஷானி அபேசேகர ஆகியோரை விசாரணை பணிகளுக்கு நியமிக்கும் வரை 2019 செப்டம்பர் 27 பின்னர் இந்த விசாரணைகளில் எந்த ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சட்டத்தரணி மனோஜ் நாணயக்கார கூறுகின்றார். குறித்த தினத்துக்கு பின்னர் இன்று வரை எந்த ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்படவில்லை எனவும் மனோஜ் கூறுகின்றார். ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இந்த பணியை சரியாக செய்யும் என ஜனாதிபதியை ஆதரித்தவர்கள் மாத்திரமன்றி குற்றச்செயலுடன் தொடர்புடையவர்கள் கூட நம்புவதாக தெரிகிறது. தற்போது ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் என மக்கள் சந்தேகிக்கின்ற அனைவரும் பெரும் பதட்டத்துடன் செயற்படுவதன் மூலம் அது புலப்படுகிறது. குற்றம் செய்தவன் மனம் குறுகுறுக்கும் என்ற ஒரு பழமொழி உண்டு. இந்த பதட்டத்தை காணும் போது எமக்கு அந்த பழமொழியே நினைவுக்கு வருகிறது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பது எமது நாட்டை ஆட்சி செய்த குற்றவாளிகளின் வரலாற்று ரீதியான குற்றங்களில் மிகவும் கடினமான பணி என்பதை நாம் அறிவோம். ஏனெனில் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த காலத்திலும் அதன் பின்னரும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் வரை இருந்த அனைத்து அரசாங்கங்களும் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து விசாரிக்காதது மட்டுமல்லாமல் அது தொடர்பான பல சாட்சியங்களை மிகவும் சூட்சுமமான முறையில் அளித்துள்ளன என்பது பகிரங்கமான உண்மையாகும். அடுத்ததாக இந்த சம்பவம் தொடர்பாக நேரடியாக விடயங்களை அறிந்திருந்த பெருமளவானோரை அந்த குற்றவாளிகள் ஒன்று மறைத்து வைத்துள்ளனர் அல்லது காணாமலாக்கியுள்ளனர். சிலரது எலும்பு துண்டுகள் கூட அழிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின்றன. எனவே எஞ்சியுள்ள சாட்சியங்களை மிகவும் கவனமாக சேகரிக்க வேண்டும். அதே போல இந்த கொடூரமான குற்றத்துடன் தொடர்புடைய அனைவருக்கும் தண்டனை வழங்கி நீதியை நிலைநாட்ட வேண்டும். அவ்வாறு நீதியை நிலைநாட்டுவதற்கான உன்னத வாய்ப்பு ஒரு பகிரங்க நீதிமன்ற விசாரணையை நடத்தி இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதாகும். அவ்வாறு இல்லாவிட்டால் இந்த வழக்கு மக்கள் முன்னிலையில் ஒரு திறந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் போது அந்த குற்றவாளிகள் குறித்த தெளிவான சித்திரத்தை மக்களுக்கு வழங்க முடியும். அதற்காக ஒவ்வொரு சிறிய சாட்சியத்தையும் சேகரிப்பது முக்கியமானது. இது குறித்து ஜனாதிபதி அவர்கள் கூறும் விடயம் அதனால்தான் முக்கியத்துவம் பெறுகிறது. எமது நாட்டில் நடந்த எந்த ஒரு குற்றமும் காலத்தால் மறைந்து போக இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி கூறுகின்றார். எனவே நடந்த ஒவ்வொரு குற்றத்துக்கும் உரிய விசாரணைகள் சரியான முறையில் இடம்பெறும் என ஜனாதிபதி பதுள்ளையில் வைத்து தெரிவித்தார். தாம் அந்த விசாரணைகளை மேற்கொள்ளும் ரவி செனவிரத்ன, ஷானி அபேசேகர போன்ற அதிகாரிகள் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக ஜனாதிபதி மேலும் கூறுகின்றார். தனது குழுவை நம்பும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்கும் எந்தவித அழுத்தங்களையும் பிரயோகிக்காத ஒரு தலைவர் என்ற ரீதியில் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஜனாதிபதி இந்த சவாலை வெற்றி கொள்வார் என மக்கள் நம்புவதற்கு அதுதான் காரணம்.